सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு 4 படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை, 6 படை, 6 படை. இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு 7 படை, 7 படை, 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்த வந்து வசிச்ச மலை. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மருதமலை முருகனுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, மருதாச்சலப்பட்டிக்கு. மேலிருந்து உலெல்லாம் சமமாய் தெரிகின்றது, நம் எல்லா உயிர்க்கும் சமமாய் முருகன் அருள்வது ஏன் என்று புரிகின்றது, அருள்வது ஏன் என்று புரிகின்றது. மலை மேலிருந்து உலகை பார்த்தால் எல்லாம் சமமாய் தெரிகின்றது.
நெஞ்சம் நிலவாய் ஒளிர்கின்றது. கும்பிடும் நேரம் கள்ளங்கள் கரைந்து நெஞ்சம் நிலவாய் ஒளிர்கின்றது. வந்து குவிந்திடும் தொண்டர்கள் யாவரும் ஒன்றென குமரன் நினைப்பது புரிகின்றது. குமரன் நினைப்பது புரிகின்றது. மலை மேலிருந்து உலகை பார்த்தால் எல்லாம் சமமாய் தெரிகின்றது. பெற்றவர் உள்ளம் பிள்ளைகள் அனைவரும் நல்லவர் என்றே நினைக்கின்றது. பெற்றவர் உள்ளம் பிள்ளைகள் அனைவரும் நல்லவர் என்றே நினைக்கின்றது. அருள் முற்றிய வேலன் முன்வரும் எவர்க்கும் நன்மைகள் ஒன்றே கிடைக்கின்றது. நன்மைகள் ஒன்றே கிடைக்கின்றது. மலை மேலிருந்து உலகை பார்த்தால் எல்லாம் சமமாய் தெரிகின்றது. நம் எல்லா உயிர்க்கும் சமமாய் முருகன் அருள்வது ஏன் என்று புரிகின்றது. அருள்வது ஏன் என்று புரிகின்றது. அருள்வது ஏன் என்று புரி தேசம். வீரசேனங்கிற ராஜா, அவருக்கு நலனூர் பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி இருக்கான்? அந்த பிள்ளைக்கு ஒரு தனி பெருமை. எல்லா ஒரு மனுஷனுடைய லட்சணத்திலே பரிபூர்ணம் எதுவோ அதை அடைஞ்சவன். பிறவியிலே தனிப்பிறவி லட்சணம், சாமுத்திரிகா லட்சணம், பேச்சு, படிப்பு, திறமை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதுல ஒன்னும் குறவு கிடையாது. அப்படி ஒரு மனுஷனியா வேத வேதங்க தத்வஜா, தர்மசாஸ்திரம் என்ன, வேதங்கள் என்ன, வேத அங்கங்கள் என்ன, ராஜநீதி என்ன, படிப்புங்கிறதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லாம் படிச்சவன் யார் இருக்கான்? சதுர்வேத விதம்பரா, சகல கலைகளும் தெரியும். அஸ்வகோவித சதுரங்க துரங்கஜ்ஞா ராஜா அஸ்வகோவித. அந்த யோக்கியதையை சம்பாதிக்கிறதுக்கு அப்படி இப்படி திரும்பினாரா வித்தைகள் அப்படியே நிற்குமா. உடம்பெல்லாம் வித்யாமயம்.
அழகன், பராக்கிரமசாலி, எல்லாமே கொண்டவனாய் இருந்தாலும் உள்ளத்துல வெண்ண மாதிரி இருக்கிறவன். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன? ஏகதா பதே ஞானஹ தேவலோகாத் கம்சஹ கதாசித் அம்சபக்ஷி. எங்கேயோ ஒரு பட்சி, அம்சபக்ஷி ஒண்ணு தேவலோகத்திலிருந்து வந்தது. அது அப்படியே உட்கார்ந்து இருக்கிற போது இந்த ராஜா தோட்டத்தில பார்த்த உடனே அதனுடைய அழக பார்த்த உடனே அதை பிடிக்கணும் தோணித்து. அம்சபட்சியை பிடிக்க முடியுமா? இவன் தான் எல்லாத்திலையுமே சாமர்த்தியமான ஒரு க்ஷணத்துல பிடிச்சுட்டாரு. தேவலோக பட்சியா இருந்தாலும் இவங்கிட்ட ஆப்டாமல் ஓட முடியல. அந்த பட்சியை பிடிச்சுன்னு வந்துட்டான். தேவலோகத்து பட்சின்னு அவருக்கு தெரியும். அது தனக்கு கையில கடிச்சு விட்டுங்கிறது தெரியும். அதனுடைய அழக பார்த்து அனுபவிக்கிறான். அது ஹிம்சை பண்ணல. அது அழக பார்த்து கொண்டாடிட்டு இருந்தாலும் நாம் ஒரு பட்சியினுடைய அழக பார்த்தாலும் அதுக்கு ஹிம்சை இல்லையா? அது மாதிரி அம்சபட்சியை இவர் பிடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அது துடிக்கிறது. என்னடா பூலோகத்துக்கு வந்தோம், ஒரு மனுஷன் கைப்பட்டு கொடுத்து இனிமேல் நாம் பிழைக்கவாவது, நம்ம திரும்பி ஊருக்கு போகவாவது, இப்படி நினைச்சுக்கிட்டு படபடக்கிறது அதனுடைய நெஞ்சம். இவன் பிடிச்சு அதை கொஞ்சற போது அதனுடைய நெஞ்சு படபடக்கிறது. ஐயோ, உன்னை ஹிம்சப்படுத்துறேனே, உன் மனசு கஷ்டப்படுறது. ஐயா, இப்படி ஒரு சந்தோஷம் வேண்டாம். உன்னை அழக பார்க்கணுமானால் நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை கஷ்டப்படுத்தி நான் பார்க்கணுமா? ஓ, அது போய் உட்கார்ந்தது. ஒரு மனுஷன் கையில ஆப்பிட்டு நம்ம ஒண்ணுமே சொல்லாதையே நமக்கு விடுதலை பண்ணினான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். இப்படி ஒரு உத்தமனுடைய குணத்தை பார்த்துட்டு நம்ம திரும்பி போகவாது. இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், ஒரு நல்ல உபகாரம் பண்ணி நம்மளுக்கு திரும்பி உபகாரம் பண்ணாத போனா தேவலோகத்துக்கு போக முடியாது. அந்த தேவலோகத்துக்கு போக வேண்டிய அம்சபட்சினது நல மகாராஜனை பார்த்து சொல்றது, மகாராஜா, என்ன நீ காப்பாத்தினேன், எனக்கு விடுதலை கொடுத்தேன். ஆனால் உனக்கு நான் உபகாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்பொழுது என்ன செய்யக்கூடிய உபகாரம்? உன்னுடைய அழகையும் உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய பெருமையும் பார்த்துத்தான் உன் வீட்டு தோட்டத்துல கொஞ்ச நாள் இருந்தேன். உன்னையும் பார்த்தேன். உன்னை பார்த்த பிறகு உனக்கு ஏற்றவளான ஒரு பெண் மடந்தையை உனக்கு விவாகம் பண்ணி வைக்காமல் நான் போக முடியாது. உனக்கு விவாகம் ஆகல, உனக்கு ஏற்றவள் கிடைக்கணும். உனக்கு ஏற்றவள் இல்லையா? உன்னுடைய குணத்துக்கு உன்னுடைய பெருமைக்கும் எல்லாவித அம்சத்திலையும் உயர்ந்தவள் வேண்டாமா? கிமகுல நந்தன கேமதூபவா விதர்ப தேசத்திலே பீஷ்மகர்ங்கிற ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு பொண்ணு. ஒரு நாள் தமரர்னு ஒரு ரிஷி வந்தார். அந்த தமரர்ங்கிற ரிஷி மகரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தினாலையும் பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினாலே நமக்கு தத்தத்தை உண்டாரதான் பாக்கியம். அந்த தமரர் அனுகிரகம் பண்ணினார். ஏ பீஷ்ம குலத்திலே, பீம குலத்திலே
இந்த வம்சத்துக்கு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியதான ஒரு குழந்தை பெண் குழந்தை தானா பிறக்கும் உனக்கு. அந்த தமனனுடைய கிருபையினாலே பிறந்ததனால் தமயந்தி அந்த ராஜாவுக்கு பெண் குழந்தையத்தான் சொன்னார். இந்த பீஷ்மக ராஜன் தான் ஜனக மகாராஜன் மாதிரி வரும். ஜனகன் அந்த இடத்துல விதர்ப தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் பீஷ்மன் பீஷ்மன் பேரு, மிதிலையில் இருக்கிறவனுக்கு ஜனகன் பேரு. இந்த பீஷ்மகனுக்கு பொண்ணா பிறந்தவள் தமயந்திங்கிற பொண்ணும். அதே மாதிரி இன்னொரு காலத்திலே பீஷ்மகனுக்கு பொண்ணா பிறந்தவள் யாரு? ருக்மிணி. ஏமதம்பவா சியாமா சர்வோதிதா சர்வாபயவ சுந்தராவும். அப்பேற்பட்ட பொண்ணு எல்லா விதத்திலையும் உனக்கு ஏற்றவள். அவளை நீ விவாகம் பண்ணி கொள்ளும்படியான சமயம் வரும். அவளையே நினைத்துக் கொண்டு அவள் உனக்கு கிடைப்பான்னு சொல்லி இந்த பட்சி போயிடுது. நேர தமயந்தியினுடைய அந்தப்புறத்துக்கு போச்சு, அவளுடைய தோட்டத்திலே போச்சு, அவளுக்கு எதிரே நின்றது. அவளும் இந்த பறவையை பிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னான். பறவையை பிடிக்கிறதுக்கு அவள் ஓடினாள். அவளால் பிடிக்க முடியல. இந்த பட்சி அவள்கிட்ட ஆப்படாமல் வெகு தூரம் கொண்டு போய் சரியான ஒரு இடத்துல நிறுத்தி தமயந்தி பார்த்து சொன்னது, பெண்ணை என்ன பிடிக்க முடியாதம்மா உன்னால, நான் தேவலோகத்து பட்சி பேசுறேனே தெரியல. பெண்ணே இப்ப என்ன பிடிச்சதுனால என்னப்பா, உன்னை கைபிடிக்க வேண்டியவன் ஒரு மகாராஜா. பெண்களுக்கு வாழ்க்கையிலே வர வேண்டியதான மாறுதல் புண்ணிய நாள் முகூர்த்தம், அது நல்ல பர்த்தாவனிடத்திலே சேர வேண்டியவளான உனக்கு என்ன பிடிப்பதனால என்ன வரப்போறது? பெண்ணே 1000 பேர் உலகத்துல இருக்கான். ஆனால் உன் போன்ற உத்தம குணத்தோடு கூடிய பிறந்தவர்களுக்கு இருக்கா. கந்தர்பாயுத சுந்தரம் கனககிரி சரபம். ஒரு பிள்ளையினுடைய பெருமையை எடுத்து பொண்ணுடைய காதல போடுறான். எல்லா விதத்திலையும் அழகுள்ளவனம்மா, எல்லா விதத்திலையும் சிறந்தவனம்மா. அழகுன்னா சொல்ல முடியாது, அழகு மாத்திரம் இல்லை, அவனுடைய தாராள குணம், மனசு நிறைஞ்சவனம்மா. கந்தர்பாயுத சுந்தரம் கனககிரி சரபம். கந்தர்பாயுத அந்த நலனுடைய அழகும் அவனுடைய குணமும் அவனுடைய பெருமையும் இந்த தமயந்தியினுடைய காதில போட்டான். நலனுக்கு ஏற்கனவே தமயந்தியினுடைய பெருமையை சொன்னான். 2 பேரும் ஒருத்தர் நினைக்க முடியாது பண்ணினது அம்சம், அதான் விதி. விதின்னு பேச்சுங்கிறோம் இல்லையா? இந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனும் இவள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு எழுதி இருக்குன்னு சொல்லுவாளே, இதுதான் விதி. இவ 2 பேரும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிற போது அப்படியே தமயந்தியை நினைச்சு உருகினான். அதே மாதிரி நலனை நினைச்சு உருகிறான். இப்படி இருக்கிற போது தமயந்திக்கு ஸ்வயமனம் ஏற்பாடு பண்ணிவிட்டான் பீஷ்மக மகாராஜா. ஸ்வயமனம் ஏற்பாடு பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்டு தமயந்தியினுடைய அழகு அவளுடைய பெருமையை கேட்டு எல்லா ராஜாக்களும் புறப்பட்டான். நலனுக்கு பத்திரிகை வந்தது. தமயந்திக்கு ஸ்வயமனன் உடனே அம்சபட்சி சொந்த பண்ணி இவள்தான், இவளை நாம அடைய முடியுமா? ஸ்வயம்பரம் என்றால் அந்த பெண்ணை தீர்மானம் பண்ணணும். அவள் என் கழுத்துல மாலை போடுவளா? இப்படி நினைச்சுக்கிட்டே எல்லா ராஜாக்களும் வரா. இப்படி வரும்படியான சமயத்திலே தாம் பச்சதி சதசி சத்ரமகீசுராணம் எல்லா ராஜாக்களும் கூட்டமாய் அந்த விதர்ப தேசத்தை நோக்கி வருகிற போது நலச்சக்கரை வந்து கொண்டிருக்கிற சமயத்திலே நாரதர் என்ன பண்ணினார்? கதையை மாத்திரம் பெறட்டார். அவர் மகரிஷி நாரதருடைய காரியமே லோகத்தை எது உண்மையோ அதை எடுத்துக் கொடுக்கிறவர். சில சமயத்திலே பெருமைகள் எல்லாம் ஒருத்தனுடைய பெருமைகள் எல்லாம் மறைஞ்சிருக்கும். மறைஞ்சிருக்கிற பெருமையெல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? மற்ற காரியங்கள்லாம் தூக்கி போடணும். அது மாதிரி நாரத மகரிஷி ஒரு உண்மையை தூக்கி வெளியில கொண்டு வரணுமானால் என்ன பண்ணுவார்? அங்கங்கே இருக்கிற குப்பைகள், கூலங்கள், அழுக்குகள், துஷ்ட பசங்கள் அவனெல்லாம் பெரட்டி எடுப்பவர். ரொம்ப தெரியாமலே அவர் நேர என்ன பண்ணினார்? ஒவ்வொரு இடமா போறார்.
எத்தனை தேவர்கள் இருக்காளோ தேவலோகத்துல சுத்தினார். தேவேந்திரனை கிளம்பினார் முதல்ல. அவன் தான் இந்த ஆசைப்படுறவன். அவருக்கு அந்த ஆசைக்கு முடிவே கிடையாது. என்ன இந்திரா, என்னடா நீ நல்ல பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, தமயத்தின் பூமியில இருக்காடா, எனக்கு என்ன? அவதான்டா அன்னைக்கு லட்சுமி அவதாரம் பண்ணினாலே திருப்பார்கடல்ல, அதுல இருந்து அமிர்த துளி வந்தது, அந்த இடத்துல இவளும் உண்டானவள். பூமியில வந்துட்டாவ. கிளம்பு. வருணன், குபேரன், அக்னி, வாயு, நிறுத்தி ஏத்தனை ஒருத்தர் பேர் எல்லாரும் மட்டும் கதவி அடிச்சுட்டார். யாருக்கு இது ஸ்திரியை பத்தி சொன்னா யாருக்கு வேண்டாம் தோணும்? அதான மனுஷனுடைய வீக்னஸ். நரதோதித வசுதாபரி நரதோதித வசுதா சக்கரபாணி முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனார் தன் மகனே, முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனார் தன் மகனே, கந்தருக்கு முன் பிறந்த கணபதியே நீ அருள்வாய், கந்தருக்கு முன் பிறந்த கணபதியே நீ அருள்வாய். இன்று நாங்கள் சதாரம் நாடகம் நடத்துகிறோம். முத்தார நடிப்பு கொண்ட வித்தார நடிகர் எந்நாடும் புகழும் தென்னாட்டு நடிக மன்னர் கந்தப்பா அவர்கள் கள்ளபாத்து வேடத்தில் தோன்றுவார். கத்தி கள்ள நடா கள்ள கத்தி கள்ள நடா தென்மதுரை பாண்டியண்டா தென்னாட்டு சிங்கமடா சிவாஜி கணேசனடா தீராதி தீரனடா சூராதி சூரனடா வீராதி வீரனடா. நாம் பிறந்தது நாம் பிறந்தது தஞ்சாவூர் சூர கோட்டையிலே, வளப்பு மேல கோட்டையிலே, இருப்பு கீழ கோட்டையிலே. தஞ்சாவூர் சூர கோட்டையிலே, வளப்பு மேல கோட்டையிலே, இருப்பு கீழ கோட்டையிலே. நான் பொழைக்கிற பொழப்பு இந்த காட்டு பக்கத்திலே, கிடைச்சா நாட்டு பக்கத்திலே, அடிச்சா ரோட்டு பக்கத்திலே. கோட்டை கொத்தளம் கோட்டை கொத்தளம் மீதில் ஏறி பூட்டையும் உடைப்பேன், உடைச்சு வேட்டையும் அடிப்பேன், அடிச்சு நாட்டையும் பொழப்பேன். கூட கோபுர மாட மாளிகை ஏறியும் குதிப்பேன், பெரிய கோட்டைய உடைப்பேன், எந்த நாட்டையும் வளைப்பேன். வேலூர் ஜெயிலில் வேலூர் ஜெயிலில் 3 மாசம் விருந்துக்கு போனேன், பூட்டை திறந்துட்டு போனேன், புடிச்சான் பறந்துட்டு போனேன். வேலூர் ஜெயிலில் 3 மாசம் விருந்துக்கு போனேன், பூட்டை திறந்துட்டு போனேன், புடிச்சான் பறந்துட்டு போனேன். வேதச்சந்திரன் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் தலைமாட்டில் இருக்கும் மூட்டையை திருடன் திருடிக் கொண்டு போகிறான். திருடனை தன் கணவன் என்று நினைத்து அவன் கையில் இருக்கும் மூட்டையை தன்னிடம் கொடுக்கும்படி சதாரம் கேட்கிறாள். அதை திருடன் கொடுக்க ஆண் வேடத்தில் இருந்த அவள் திருடனை பின்பற்றி செல்கிறாள். இந்த காட்சியை காண்க.
தக்காளி கண்ணு குட்டி தாயில்லாத கண்ணு குட்டி தஞ்சாவூர் மாமனுக்கு நீ தாண்டி பொண்டாட்டி தீய சாறு தைலம் போட்டு சினிமா சாறு கொண்ட போட்டு டிவிஎஸ் பஸ் போல தேடி வந்த சின்ன குட்டி டிங்கு டிங்கு ஆடலாம் கொஞ்சம் டப்பாங்குத்து போடலாம் டிங்கு டிங்கு ஆடலாம் கொஞ்சம் டப்பாங்குத்து போடலாம். நீ யாரு? நான் ஒரு அரசகுமாரே, இந்த காட்டுல வேட்டையாட வந்திருக்கேன். சந்தேகமா இருக்கே, கொஞ்சம் நடந்து காட்டு. உன் நடைய பார்த்தா பொம்பளையா தெரியுது. நீ ஆம்பிள்ளையா பொம்பிள்ளையா? நான் ஆம்பளதான். ஆஹா, ஆம்பிள்ளை என்றாலே ஆறடி குந்தலை அள்ளி முடிச்சது ஏனடியோ? காடு குளிரது தாங்க முடியல, மூடி மறைச்சண்ட கள்ளப்பையா. ஆஹா, தங்கத்தை போலே உதடி இருக்கு, அதில் மீசை முளைக்காதது ஏனடியோ? மீசை கணக்கில மீசை முளைப்பதில் வீரமில்லையடா சின்ன பையா. ஆம்பிள்ளைகளை கண்டால் விடமாட்டோம், பொம்பிள்ளைகளை கண்டா ஆதரிச்சு அனுப்புவோம். நான் பொம்பளைதானுங்க. ஆஹா, அடி மஞ்ச பூசி பொட்டு வச்ச கண்ணை பெண்ணே, நாம மாலை போட்டு கொண்டால் என்ன சொல்லு கண்ணே. அடவஞ்சம் வச்சு வேலை செய்யும் சின்ன பையா, என்னை வம்பு செய்தால் கொடுப்பேன் ரெண்டு வளையல் கையா. பாடி குயிலே, போடா பயலே, மனதை இறங்கு, நீயோ குரங்கு, தொடவா மானே, நடுவாய் வீணே, நாயகி நீயே. நடுவா பேயே. ஐயா ஜிங்கு ஜிங்கிடி ஜிங்கு ஐயா, அம்மா ஜிங்கு ஜிங்குடி ஜிங்கு, அம்மம்மம்மா. ஐயா ஜிங்கு ஜிங்கிடி ஜிங்கு ஐயா, அம்மா ஜிங்கு ஜிங்கிடி ஜிங்கு அம்மம்மம்மா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது பாதயமை நல் நேருக்கு உய்பயது வேதம் நான்கீனு மெய்ப்போருள ஆவயது வேதம் நான்கீனு மெய்ப்போருள ஆவயது நாதன் நாமம் நமச்சி பாயவே
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது பாதயமை நல் நேருக்கு உய்பயது வேதம் நான்கீனு மெய்ப்போருள ஆவயது வேதம் நான்கீனு மெய்ப்போருள ஆவயது நாதன் நாமம் நமச்சி பாயவே நாதன் நமச்சி பாயவே